உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. வேலையே இல்லாம வேலை பாக்குறேன்னு சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்து அதையே ஒரு வேலைய வச்சு சுத்திட்டு இருப்பீங்களே. இப்ப என்ன வந்து ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கீங்க? என்ன மேடம் நீங்க நான் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்ல வரீங்களா? நான் போய் அப்படி சொல்லுவேனா? வழக்கமா நீங்க கடைக்கு வந்து நீங்க இப்படி எல்லாம் வேலை பார்ப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியுமே. சரி, என்ன விஷயம்? என்ன விஷயம் மேடம்? எதை நீங்க கேக்குறீங்க? இல்ல, ஆளே ரொம்ப டல்லா அப்செட்டா இருக்கீங்களே. ஓனர் ஏதாவது திட்டாரா? அவர் ஏன் மேடம் என்ன திட்ட போறாரு? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? மேடம் அது வேற ஒரு ஃபீலிங். தனி டிபார்ட்மெண்ட். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? அது எப்படி மேடம் உங்ககிட்ட சொல்றது? விடுங்க மேடம், நான் போய் வேலையை பார்க்குறேன். இருங்க இருங்க, என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? சரி சொல்லுங்க, என்னன்னு கேக்குறேன். சரி கேட்குறீங்க. எனக்கும் சொல்லி புலம்ப வேற ஆள் யாரும் இல்லை, அதனால சொல்றேன். நீங்களாவது என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்குறேன். என்ன பெருசா யாரையோ காதலிச்சு தோத்து போன மாதிரி ஃபீலிங்ஸ்னு பெருசா பேசிட்டு இருக்கீங்க? என்ன மேடம், எப்படி மேடம் கரெக்டாக சொல்லிட்டீங்க மேடம். இதுவும் ஒரு வகை காதல் தோல்விதான் மேடம். காதலா? உங்களுக்கா? ஏன் மேடம், எனக்கெல்லாம் காதலே வரக்கூடாதா? அப்படி சொல்ல வரல. சரி, விஷயத்த சொல்லுங்க. நீங்க காதலிச்ச அந்த ஜூலியட் யாரு? அது அவங்க தான் அந்த ஜூலியட். யாரு? விஜயா? அந்த விஜய் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அவன் மேல ஒரு தனி பாசமும் அக்கறையும் வச்சிருந்தேன் மேடம். எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே அவளை எவ்வளவுதான் வெறுத்தாலும் இந்த கடையை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நினைச்சப்பெல்லாம் நான் தான் மேடம் அவளுக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட்டா இருந்தேன். மேடம் இருங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா கோவப்படுங்க. சரி, புருஷன் இல்லாம ஒரு பொம்பளை புள்ளி வச்சுட்டு தனியா கஷ்டப்படுறாளேன்னு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா ரொம்ப ஓவரா சீன் போடுறான் மேடம். பாருங்க மேடம், வேலையில எவ்வளவு கஷ்டம். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை வீட்டுல உட்கார வச்சு நான் சோறு போடுவேன் மேடம். நான் வெளியில வேலை பார்த்து கை நிறைய காசு சம்பாரிச்சு அவளை நல்லா பார்த்துப்பேன் மேடம். ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் வீட்டுக்கு போய் பேசினப்ப கூட பெரிய இவ்வளவு திட்டி அனுப்பிட்டா. சரி, நீ காலையில கடைக்கு சீக்கிரமா வர வச்சு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா அப்பவும் திட்டுறா மேடம். அவ திட்டுறது பத்தாதுன்னு நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் அவங்க அம்மா கேட்டுட்டு அவங்களும் திட்டுறாங்க மேடம். செம்ம காண்டாயிடுச்சு மேடம். இவருக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சதே பெரிய விஷயம். ஆனா நம்மளே ஒரு மாதிரி கேவலமா நினைக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம் மேடம். என்ன மேடம், நானே என் ஃபீலிங்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது ஒரு காதல், இதுக்கு ஒரு ஃபீலிங் வேற. லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்திருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றது?
உங்களுக்கெல்லாம் இது தேவைதான். ஆனா நீங்க சொன்னதுக்கெல்லாம் உங்களை அவ எதுவும் சொல்லாம விட்டாலே அதே பெரிய விஷயம். அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு.